இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் உள்ளவர். ஸோ வடக்கன்ஸ், தமிழ் சுத்தமாக தெரியாது, ஒன்லி இங்கிலீஷ் தான். ஸோ நானும் இங்கிலீஷில் பேசி கஸ்டமரோட லொக்கேஷன் போயிட்டேன். இவர் தான் நம்மளுடைய கஸ்டமர். இந்த கஸ்டமர் கிட்டேருந்து ஓடிபியை வாங்கி இவரை நம்ம வண்டிலேயே சேஃபாக ஏற்றியாச்சு. போகும்போது தாங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஆக்சுவலாக அவர் ட்ராப் பண்ணியிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தப்பான லொக்கேஷன். நமக்குன்னே வருவானுங்க போலன்ற மாதிரி தாங்க இருந்தது. ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சோ அதே மாதிரி தாங்க இப்பயும் ஆச்சு. ஸோ இந்த வடக்கு நண்பர்கிட்ட நான் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் தான் தப்பாக லொக்கேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வடக்கு நண்பர் நான் தான் ஏதோ தப்பான லொக்கேஷன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் போல் அப்படின்னு நினச்சிட்டாரு. ஸோ ஒரு வழியாக நான் அவர்கிட்ட பேசி புரிய வச்சு லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவரை சேஃபாக இவர் சொன்ன லொக்கேஷனில் நான் ட்ராப் பண்ணிட்டேன். முக்கால்வாசி தப்பான லொக்கேஷன் போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடக்கன்ஸாக தான் இருக்காங்க. ஓலா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரைடுக்கு 94 rupees கொடுத்தது. பட் நம்ம கஸ்டமர் எவ்வளோ தெரியுமா கொடுத்தாரு? 100 rupees கொடுத்தாருங்க. இந்த ஒரு ரைடில் நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 rupeesங்க.